இந்த தீபாவளியை ஒட்டியாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ பாருங்கய்யா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம மட்டும் தான் தீபாவளி கொண்டாடுவோமா, நாங்களும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருமகள் சீரியல்ல எல்லாருமே தீபாவளி கொண்டாட போறாங்க. இந்த வாரத்துல நடக்க போகுது. தீபாவளி வீட்டுல எல்லாருமே சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு அப்பதான் சொல்றாங்க, தமிழ்ச்செல்வியும் சேது எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டுல கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீட்டுல இருக்கவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்ப ராஜாங்கம் ஒரே வார்த்தையா சொல்லிடுறாரு, எல்லாமே சேது எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அப்ப சேது யோசிக்கிறாரு, எல்லாத்துக்கும் அதான் சந்தோஷம் அப்படின்னா எனக்கு ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க சேர்ந்தே இங்க உங்களோடய கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா தீபாவளி நாளும் வந்துருது. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல தீபாவளி கொண்டாடுறாங்க. தமிழ்ச்செல்வி அண்ட் சேது இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பட்டாசு வெடிக்கிறாங்க. அப்புறமா சந்தோஷமா சாப்பிடுறாங்க. 2 பேருமே ஒருத்தர் யோசிக்கிறாங்க, இப்படிதான் நம்ம சந்தோஷமா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமும் 2 பேத்துக்குள்ள ஒரு ஒரு க்ளோஸ் வந்துருது. எப்படி அப்படின்னா, இவ்வளவு சந்தோஷமா இருந்தோமே, திருப்பி ஏன் இப்படி பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு 2 பேருமே கொஞ்சம் பழையபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இங்க சாவித்ரி அண்ட் ஈஸ்வரி இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளவுதானே, நம்ம இந்த வீட்டுல இருக்கவே முடியாது, தமிழ்ச்செல்வி எல்லாத்தையும் சேது கிட்ட சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கமும், சாவித்ரி வந்துட்டு இந்த வீட்டை விட்டு முதல்ல இவ்வளவு கலப்பினாதான் நம்ம இந்த வீட்லயே ஸ்டே பண்ண முடியும் அப்படிங்கறனால இவங்க 2 பேரும் இப்பவே இப்படி இருக்காங்களே, ஒருவேளை சேர்ந்துருவாங்களோ, அந்த டைவர்ஸ் எல்லாம் வேணாம், நாங்க ஒன்னாவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்களோ, அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிளான் பண்றாங்க. வழக்கம் போலதான் ஏன் 2 பேர் தனித்தனியா பிளான் பண்ணணும், ஒன்னாவே சேர்ந்து பிளான் பண்ணலாம் மதனி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பேசி பிளான் பண்ண போறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.